தோல்விக்கு மாவட்ட செயலாளர்கள் மீது பழி போடுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இதுக்கு நம்மகிட்ட 2 பேட்டி இருக்கு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, CV சண்முகம், அவங்க அந்த பேட்டியை போடுங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே குறுநில மன்னர்களாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் சொன்ன பரிந்துரையின்படி அவர்களால் அறிமுகப்படுத்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளில் திரு SP வேலுமணி அவர்கள் அறிவித்த கூட்டணி கட்சிகளுக்கு போக மீதி இருக்கின்ற தொகுதிகளிலே அவர் அறிவித்த வேட்பாளர்களைத்தான், அவர் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். அப்பொழுது தோல்விக்கு யார் காரணம்? அடுத்ததாக 13ஆம் தேதி அன்று நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பின் மீது கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற பொதுச் செயலாளரின் உத்தரவுக்கு எதிராக இவர்கள் ஆதரவு தெரிவித்து அங்கே வாக்களிக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன குதிரை பேரம் நடைபெற்றது? எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கேட்டீர்கள்? எத்தனை பேருக்கு வாரிய தலைவர்கள் வேண்டும் என்று குதிரை பேரம் பேசினீர்கள்? அந்த திட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதன் காரணமாக தாவைக்க ஆட்சியில் இணைந்து அமைச்சர்கள் ஆக முடியவில்லை, வாரிய தலைவர்கள் ஆக முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும், உள்ளாட்சி தேர்தல் எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு கொண்டால் வைத்துக் கொள்ளலாம். அப்ப 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? செல்வாக்கு இல்லையா? இவர் யாரை எங்களை தாழ்த்துவதாக நினைத்துக் கொண்டு அவர் தலைவராக ஏற்றிருக்கிற எடப்பாடியை இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசுகிறார். அவருக்கு எடப்பாடிக்கு என்ன உள்குத்தோ தெரியல. 47 தொகுதியிலே அவருக்கு செல்வாக்கு என்றால் ஏன் சேலம் தொகுதியிலே அவர் பொதுச் செயலாளராக செயல்பட்டதை விட என்பது சொல்வதை விட சேலம் மாவட்ட செயலாளராக தான் இதுவரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த சேலம் மாவட்டத்தில் அவர் பொறுப்பேற்றிருக்கிற 7 தொகுதியிலே ஏன் அவருக்கு செல்வாக்கு இல்லையா? 2024 நாடாளுமன்ற தொகுதியிலே சேலத்திலே ஏன் தோல்வி அடைந்தார்? அவருடைய சொந்த பூத்திலேயே இரட்டைலைக்கு கம்மியான வாக்கு பெறப்பட்டது. அப்ப அவருக்கு அவர் சொந்த ஊர்ல, அவர் குடியிருக்கிற ஊர்லயே அவருக்கு செல்வாக்கு இல்லையா? இதை நாங்கள் கேட்க மாட்டோமா? சொல்லுங்க ராஜேஷ். என்ன சார், அதாவது தோல்விக்கு மாவட்ட செயலாளர்கள் மீது பழி போடுகிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கேள்வி. நிச்சயமா 100% அதுதான் உண்மை. அதாவது ஒரு நல்ல தலைமைக்கு அழகு எது அப்படின்னா, வெற்றி வந்தால் எப்படி நான் தான் காரணம் என்று கொண்டாடுகிறோமோ, ஒரு தோல்வி வந்தால் நான் பொறுப்பு இருக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், 2006 இந்த காலகட்டத்தில் வந்த தோல்வியாக இருந்தாலும் வெவ்வேறு காலகட்டம் வந்தப்போ நான் தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடங்களில் தோல்வி, யார் யார் அதுக்கெல்லாம் காரணம், யாரெல்லாம் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டீங்கன்னு பல முறை களை எடுப்புகளை நடத்திருக்கிறார். உதாரணத்துக்கு KP முனுசாமி எல்லாம் பதவி பறிக்கப்பட்டது, 4வர் அணி என்று அப்போது மிக ஃபேமஸாக பேசப்பட்டது. அவரெல்லாம் அன்றைக்கு களை எடுக்கப்பட்டார். ஏனென்றால் அன்றைக்கு அவர் சில பேருடன் ஒரு கூட்டணி போட்டுக்கொண்டார் என்று புகாரெல்லாம் அப்போது தலைமைக்கு போனது. இல்லை என்று ஒரு தரப்பில் சொல்லப்பட்டது, ஆமாம் என்று ஒரு தரப்பால் சொல்லப்பட்டது. இந்த மாதிரி வரலாறுகள்லாம் இருக்குது. இப்போ இவங்களும் இந்த குழு என்ன கேட்குறாங்க திரும்ப இப்போ இவர் என்ன சொல்றாரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தோல்விக்கெல்லாம் இவங்க தான் காரணங்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, CV சண்முகம் உள்ளிட்டவர்லாம் பெருந்தன்மை, ஆமாங்க நாங்களும் தான் ஒரு காரணமாக இருப்போம், நாங்கள்
இல்லைங்க, தோல்விக்கு இவங்க தான் காரணம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, யார் சார்? இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முதல்ல அவங்க சொன்னாங்க, இவர் தான் காரணம்னு சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்றாரு. கிடையவே கிடையாது சார். அதுக்கு இல்ல சார், அங்க அவருடைய அமைச்சர் அதற்கு பதில் தான் சி.வி. சண்முகம் அவர்களுடைய. நீங்க இல்லன்னு அதற்கு நான் சொல்றேன், அது என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமினாலதான் தோல்வி என்று சொன்ன போது அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமினாலதான் தோல்வின்னு நீங்க சொல்றீங்களே, ஆனா இந்த வேட்பாளர்கள்லாம் யார் பரிந்துரை பண்ணது? நீங்க பரிந்துரை பண்ண வேட்பாளர்கள் தான். நீங்க தான் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அளவில் நீங்க தான் பொறுப்பு. அப்போ ஒட்டுமொத்தமா பழி எப்படி போடுறீங்களேன்னு எதிர்கேள்விதான். அவங்க நேரடியா எடுத்த எடுப்பிலேயே மாவட்ட செயலாளர்கள் சண்முகம் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. நாங்களும் ஒரு வாதிக்கலாம் தான் கூப்பிடுறாரு. ஏன் கூட மாட்டீங்க? பயம் உங்களுக்கு? ஏன் பயம் உங்களுக்கு தான் கேக்குறேன். சரி, நான் கேக்குறேன், ஒரு கேண்டிடேட்டை வச்சுலாம் ஏடிஎம்கேல ஓட்டு போடலாம். அந்த சிம்பிள் தான் மேட்ரு, சிம்பிள் மட்டும் தான் மேட்ரு. நீங்க கூட்டணி, பலமான கூட்டணி அமைக்கப்படவில்லை என்பது குற்றச்சாட்டை அன்றைக்கும் சொன்னார், இன்றைக்கும் சொன்னார். தேமுதிக அதிமுகவுடன் அவ்வளவு நல்ல நட்புறவுல இருந்தாங்க. அவங்க அன்றைக்கு திமுகவெல்லாம் மிக கடுமையாக பேசிக் கொண்டார்கள். திட்டமிட்டு தேமுதிகவை கழட்டி விட்டவர் இபிஎஸ் என்று பகிரங்கமா குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதை மறுக்க முடியுமா? தேமுதிகவை கழட்டி விட்டவர். ஆமா சார், ஆமா சார். தேமுதிகவை கூட்டணியில சேர்த்திருக்கணுமா? சேர்த்திருக்கணும். அவங்களால சில தொகுதிகளில் வெற்றிகள் கிடைச்சிருக்கும், அதுதான் உண்மை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார், அதான் சார் உண்மை. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு 75 சீட்டு கேட்டாங்க டிவிக்கு. இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு அவங்க வெற்றி பெறக்கூடிய மனநிலையில் இல்லை. 75 சீட்டு. ஆமாம், 75 சீட்டு கேட்டாங்க சார். யாருகிட்ட கேட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி. என்ன ராஜேஷ் சார்? ஆமா சார், அவரு விஜய் தெளிவா சொல்லிட்டாரு, தாவேகா தலைமையில தான் போட்டி. கடைசி 3 மாசம் அறிஞ்சவங்களுக்கு தெரியும் சார். நீங்க விவகாரம் சொல்லாதீங்க. இவர் ஆனால் அவர் கூட்டணி எடப்பாடி தனியாவே ஜெயிச்சிரும் ஓவர் கான்பிடென்ட்ல கோட்டை இதெல்லாம் தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. சொல்லிட்டீங்கல்ல, இல்ல சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிட்டீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனா தாவேகா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க தலைமையில நீங்க வேணா ஜூனியர் பார்ட்னரா வாங்க, முதலமைச்சர் விஜய் தான் ஆட்சியில நாங்க தான், நீங்க வேணா ஜூனியர் பார்ட்னரா வாங்கன்னு சொன்ன போது, இவ்வளவு பெரிய அதிமுக என்கிற ஒரு கட்சிக்கு, ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு தலைமை தாங்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படி போயிருந்து அவர் நிலைமை என்ன ஆயிருக்கும், என்ன பேசியிருப்பாங்க? அப்போ அதன் பிறகுதான் அவர் நிராகரித்தார். அப்படி முடியாதுங்க, நீங்க வாங்க, எல்லாம் சேர்ந்து வேணா இருக்கலாம், ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அவர் தான் அப்படி ஒரு பேச்சுக்கான தொடக்க புள்ளியாகவே அவர் தான் இருந்தார். ஆனா தாவேகாவினுடைய டிமாண்ட் மீட் பண்ண முடியாத டிமாண்டுங்கிறதுனால விட்டுட்டாங்க. இவங்க என்னன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே தாவேகா பக்கம் தாவுவதென்று முடிவு செய்து விட்டார்கள். அந்த ஆசையில முதல் நாள்ல இருந்து வா 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 கிட்னி எடுக்கணும்னு அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டார், இவங்க கிட்னி எடுக்கிறது கூப்பிடுறாங்க. அதனாலதான் அவர் சொன்னாரு, தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம்னா அது ஒரு கூட்டு பொறுப்பு. எப்படி கூட்டு பொறுப்புனா, ஒரு மாவட்ட செயலாளரும் பரிந்துரைத்த வேட்பாளர்களைத்தான் நான் நிறுத்தினேன். நீங்க அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டீர்களா, அந்தந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு, அதுக்கு என்ன நீங்க மறுபரிசீலனை பண்ணீங்களா? அது எதுவுமே பண்ணாம தேர்தல் முடிஞ்ச உடனே தாவேகாவோட போய் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அமைச்சர் பதவி அனுபவிக்கணும் முடிவு செஞ்சுட்டு வரைமுறை இல்லாம சேற்றை வாரி எடப்பாடி பழனிசாமி மேல இறக்கிறேன். ஒரு கட்சி கட்டுப்பாடுள்ள கட்சினா அந்த கட்சிக்கு உள்ளதாங்க பேசி தீர்த்துக்கணும். வெளியில நாள்தோறும் பிரஸ் மீட் வச்சுக்கிறது, கூட்டறிக்கை கொடுக்கிறது. அவர் அதாவது சி.வி. சண்முகம் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டாரா? என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. அவரை அதாவது ஒண்ணு நீங்க அவரை ஏற்க மாட்டோம் சொல்லிருங்க. ரொம்ப கம்மியா தான் பேசுறாரு. ரொம்ப கம்மியா. அப்படின்னா அதிகம் பேசினாருன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஏத்துக்காதீங்க, நாங்க உங்களை ஏற்கலன்னு சொல்லிட்டு போயிடுங்க. பொதுச் செயலாளர் அவ்வளவு வலிக்குது உங்களுக்கு, நீங்க ராஜன் இது பண்ணி விட்டுருங்க, விடுவிச்சு விட்டுருங்க. எதுக்கு? முடியாது. அப்ப நாங்க என்ன எதுக்கு போனோம்? அப்ப என்ன அர்த்தம்? உள்ள இருந்துகிட்டு யாருடைய தூண்டுதலின் பேர்ல குடைச்சல் கொடுக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க யாரு இருந்து இந்த கட்சியை சிதைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. அத கட்சியை சிதைக்கிறது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சிதைக்கலங்க. எடப்பாடி பழனிசாமி சிதைக்கல. அந்த கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக எவ்வளவு கட்டுக்கோப்பு 2017ல இருந்து வெற்றி மேல் வெற்றி தேர்தல் சொல்லிட்டாங்க. ஏங்க ஒரு கட்சி இவ்வளவு வெற்றிகளை குவிச்சா நாங்க எப்படிங்க பதிவு பண்றது? பேப்பர் பத்தலங்கறாங்க சார் தேர்தல் ஆணையத்துல. அடுத்த முறை A4 ஷீட் வாங்கி கொடுக்க சொல்றாங்க. அடுத்த முறை போகும்போது கொஞ்சம் சொல்லி யாராவது சொல்லி A4 ஷீட் கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. பதிவு பண்ண முடியல, வெற்றிகளை பதிவு பண்ண முடியல. 17, 18, 19, 21, 24, 26 அதுக்கு இடையில இடைத்தேர்தல் எல்லாத்துலயும் வெற்றி 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 கண்டு துவளாத எடப்பாடி பழனிசாமி காலம் பூரா தோல்வி பண்றது கட்சி. பொதுச் செயலாளர்
பேசுறாரு. கொண்டிருக்கிறார். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு முன்னாள் அமைச்சர் அவரு. நீங்க வந்து எடப்பாடி நீங்க மாவட்ட இரு சார் ஒரு கணக்கெடுங்க. எத்தனை தோல்விகள் அடைந்தாலும் துவளாமல் அந்த கட்சியை கட்டுக்கோப்போடு நடத்தி வருகிறார். இவ்வளவு தூரம் உள்ள இருந்துகிட்டு கீழறுப்பு வேலைகளை செய்தாலும் கூட அவர் அதுல உறுதியா இருக்கிறாரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கிடைத்த வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றாலே தெரியும். இந்த தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த லட்சக்கணக்கான 22% மேல் வாக்களித்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பித்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கட்சி அவர் கட்டுக்கோப்பா நடத்திட்டு இருக்கிறாரு. தாவேகாவுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு, ஆனா அங்க போனா அமைச்சர் பதவி கிடைக்காது. அதற்காக குதிரை பேரம் நடத்தி பார்த்து விட்டு அதுல ஒண்ணும் பலிக்காதுனதுக்கு அப்புறம் இங்க திரும்ப உள்ள வந்தாச்சு. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் இருந்து பதவியும் போயிடுச்சு. அவர் நடவடிக்கை எடுத்துட்டாருன்றதுக்கு அப்புறம் உள்ள இருந்தே குடைச்சல் கொடுத்து அந்த கட்சியை நாசம் பண்ணுகிற வேலையை இவங்க பாக்குறாங்க. ஆனா ராஜேஷ் என்ன சொல்றாருன்னா, அவங்கள வந்து நியாயப்படுத்தி பேச ஒரு கட்சி என்பது கட்டுப்பாடு உள்ளதா இருக்கணும். பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்க கட்சியில குழுக்கள் இருக்கு, நிர்வாக அமைப்புகள் இருக்கு, அதுக்குள்ள பேசுங்க. வெளியில வந்து டெய்லி ஒரு பிரஸ் மீட் வச்சு ஒரு பொதுச் செயலாளர் பற்றி இவ்வளவு மோசமாக அவர் பேசுகிறார் சி.வி. சண்முகம். இது அவர் குறைவுன்னு வேற வருத்தப்பட்டுக்கிறார். இவ்வளவு மோசமாக நீங்க பேசுனீங்கன்னா கட்சி எப்படி கட்டுப்பாடா இருக்கும்? தொண்டர்கள் அதிமுகவில் தானே இருக்கிறாங்க. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறார்கள். அது தொண்டர்கள்ட்ட குழப்பம் இல்லை. இந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் பதவி வேணும், இல்லைன்னா அமைச்சர் பதவி வேணும், எம்எல்ஏ சீட்டை வாங்கிடணும், வாங்கி அவங்க மட்டும் ஜெயிச்சுக்குவாங்க. அந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் தோற்றாங்க என்பதற்கான தோல்விக்கு கூட பொறுப்பேற்க மாட்டார்கள். இதை விட மிக மோசமாக அதிமுக அள்ளு சில்லு என்று சொன்ன ஒரு கட்சியினுடைய அரசுக்கு போய் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. பாமகனால தான் வட மாவட்டங்களை ஜெயிச்சுன்னு சி.வி. சண்முகம் வந்து, அதாவது அதிமுக என்கிற ஒரு கட்சியில இருந்து கொண்டு எதுக்கு இப்படி பேசணும்ன்ற? பாமகவுக்கு போயிடுங்க, தாவேகாவுக்கு போயிடுங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் போயிடுங்க. ஒரு கட்சிக்கு உள்ளே இருந்து அரிக்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், கரையான்களை போல அரிக்கிற வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான ஒரு என்ற நிலையில் தான் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். நீங்க கட்சிக்குள்ள இருக்கிறதா இருங்க, இல்லைன்னா போயிடுங்க. உள்ள இருந்துகிட்ட கரையான்களை போல அரிக்காதீர்கள் என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய உள்ள குமுறல். இது நானே நேரடியாக பார்த்தது. அப்போ ஒரு கட்சிக்குள்ள இருந்து கட்டுப்பாட்டை பின்பற்றாமல் கட்சி கட்டுப்பாடுகளை மீறி இது மாதிரி நாள்தோறும் செய்தியாளர் சந்திப்பு கூட்டறிக்கை என்கிற பெயரில் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு நோக்கம்தான், தாவேகாவினுடைய நோக்கமான அதிமுகவை சில்லு சில்லா உடைக்கணும் என்பதைத்தானே எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதாவது ரகுமான் சார் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். பேசும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை, நல்ல பதமான வார்த்தைகளை, எதை சொன்னால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி நல்லா சேர்க்கக்கூடியவர், நல்ல சிறந்த பேச்சாளர். ஆனால் என்ன பண்ணாரு, இன்னைக்கு பிரவுன் கலர் கோட்டு போட்டதுனால மனசாட்சியை வந்து உள்ள வச்சு பூட்டிட்டாரு. அந்த கோட்டுக்குள்ளேயே வச்சு போட்டதுனால மனசாட்சியை திறந்த மனதோட வந்திருக்கிறேன் சார். நான் திறந்த மனதோட வந்திருக்கிறேன். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ரகுமான் சார் வந்து பேசுறப்ப இந்த தோல்விக்கு வந்து எல்லாரும் தானே காரணம் அப்படிங்கிறாரு. ஆமா, அவங்களால தான் முதல் நாள்லேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க தெளிவாக, இதுக்கு அனைவரும் தான் காரணம். இப்போ விழுப்புரத்தை எடுத்தீங்கன்னா 6 தொகுதி இருக்கிறது. 6 தொகுதியில 3 வெற்றி பெற்றிருக்கிறார் அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த சி.வி. சண்முகம். திண்டுக்கல் எடுத்துட்டீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் 2 தொகுதி அவருக்கு இருக்கு, 2மே வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி கே.பி. அன்பழகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தருமபுரியில் 6 தொகுதி இருக்கிறது, 5 தொகுதியில் வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். ஆக இவர்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து இடங்களிலும் ஏறக்குறைய வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார். ஆமா சார், 6 தொகுதி 6ல 3 வெற்றி பெற்று கொடுத்திருக்காருல. எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 தான் வெற்றி பெற்றிருக்காரு. கரெக்ட். இருங்க சார், இருங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, அமைதியா இருந்தல. ஒரு வார்த்தை குறுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க 10 நிமிஷம் பேசிருப்பீங்க. நான் ஒரு வார்த்தை பேசுறேன். குறுக்கு பேசலாம் பேசலாம். சரி, பேசு. அதாவது பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த காலகட்டத்தை விட சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்ததுதான் அதிகம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சிலுவம்பாளையம் என்ற கிராமத்தினுடைய கிளை செயலாளராக அவர் இருந்ததுதான் அதிகம். தற்போதும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். இதை நான் சொல்லல, சி.வி. சண்முகம் அவதூறு செய்கிற பேச்சு. என்ன சார் இது? அதிமுக அள்ளி கொட்டினீங்களே, கரையான்கள் மாதிரி அரைக்கிறாங்க. நான் சொல்றேன், கரையான்கள் மாதிரி அரிப்பது இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்களும் இன்னும் சில ஆட்களும். நான் சொல்றேன், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க பேசுறது கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று கண்ணாடியை பார்த்து ரகுமான் சார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இவ்வளவு டேட்டாவோட நான் கொண்டு வந்திருக்கிறேன். இங்க பாருங்க, 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தார். வந்ததுல இருந்து ஒரே ஒரு வெற்றி காட்ட முடியுமா? ஒரு வெற்றியை கூட காட்ட முடியல. அதை பத்தி ஆராயலாம் வாங்க சார்னு கூப்பிட்டா வரமாட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன ஜனநாயக பூர்வமா கட்சி நடத்துறீங்க? இந்த கட்சியினுடைய ஆன்மாவாக
முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா அவர்களை சிறைக்கு அனுப்பிய திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆசைப்படுவீங்க. அவங்க தாவேகாவுடன் அமைச்சர் ஆகிறது பார்த்தா உங்களுக்கு வந்து அவ்வளவு இதுவா இருக்கா? தாவேகா ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. ஆனால் அதிமுகவினர் மனப்பான்மையில் திமுக தீண்டத்தகாத கட்சிதான். அந்த தீண்டத்தகாத திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டீங்களா? அப்படின்னா சார் பதவி வெறி உங்களுக்கு? அப்படின்னா பதவி வெறி. இவராகவே ஒரு கற்பனையை செஞ்சுக்கிட்டு அந்த கற்பனைக்கு இவரே உருவம் கொடுத்துக்கிறார். கமிஷன் வாங்க ஆசைப்பட்டாங்கன்னு அள்ளி வீசுறீங்களா அவதூறுகளை? ஒரே ஒரு தொகுதியில நான் கேக்குறேன். சரி, நீங்க வந்து இவங்க மாவட்ட சரி ஓகே மாவட்ட இருங்க முடிச்ச ஃபைனல் சரி சிவி சண்முகம் உள்ளிட்ட மாவட்ட செயலா இருந்தவங்க சரியா வேலை பார்க்கல. ஆட்சி இழந்திருக்கீங்களே, பொதுச் செயலா மாத்தணும்ல. தென் மாவட்டங்கள்ல 6 மாவட்டங்கள்ல மொத்தமா சேர்த்து 3 இடத்துல கொஞ்ச நேரம் தண்ணி அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் வந்து பாப்பா.